ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து உங்களோடு கூட இந்த துவக்க வார்த்தைகளை கொடுக்கிறேன். அநேகர் வந்து வாழ்த்து செய்திகள் கொடுக்க இருக்கிறாங்க. சிறப்பான செய்தியை கேட்க இருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படும். கர்த்தரை உயர்த்தும்படியா இது போன்ற ஆராதனைகளை ஏற்படுத்துவது, நாட்களை விசேஷித்துக் கொள்வது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறது. கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி நம் மத்தியில் பிரசன்னராக இருக்கிற கர்த்தரை நாம் வரவேற்போமா? உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம்ப்பா. ஆவியானவரே உங்களை வரவேற்கிறோம். ஸ்தோத்திரம். இயேசு ராஜா உங்களை வரவேற்கிறோம். அப்பா பிதாவே உங்களை வரவேற்கிறோம். ஆமே. நீர் இந்த இடத்துல இல்லாமல் இந்த இடம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீங்கள் வந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நீங்கள் உமக்கு சித்தமானதெல்லாம் இந்த இடத்துல செய்து மகிமைப்படுவீராக. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எஸ், வாசிங்க. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம். இந்த 50வது ஆண்டை நீங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறீங்களே. உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட நிலைமையிலும் இந்த திருச்சபைக்கும் ஊழியருக்கும் குடும்பத்திற்கும் ஆண்டவர் தருகிற அநேக வார்த்தை இதில் இருக்குது. இந்த வார்த்தை, இன்று முதல் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன், இன்னொரு அடுத்த நிலைக்கு நான் உங்களை கொண்டு செல்லுவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உணர்த்துகிறார். சுருக்கமாக இந்த ஆகாய் புஸ்தகத்தின் அந்த பின்னணியத்தை, அந்த செய்தியை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஆகாய் என்கிற அந்த பெயருக்குரிய அர்த்தம் என்னவென்றால் த ஃபீஸ்ட் ஆஃப் யாவே, யெகோவா தேவனுடைய பண்டிகை என்று சொல்லி அர்த்தம். வேத அறிஞர்கள் சொல்லுகிறாங்க, ஒரு யூதர்களுடைய ஒரு பண்டிகை நாளில் இந்த ஆகாய் பிறந்திருக்க வேண்டும். ஆகவே அவருடைய தகப்பனார், பெற்றோர் அவருக்கு யெகோவாவின் பண்டிகை என்று அர்த்தம் கொள்ளுகிற இந்த ஆகாய் என்கிற பெயரை வைத்தார்கள் என்று சொல்லி நம்பப்படுகிறது. இந்த ஆகாய் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதும்போது, உரைக்கும் போது அவருக்கு வயது 70க்கு மேலே, நெருக்கி 80 வயதாக இருக்கும். பிற்பாடு நான் உங்களோடு கூட அதை சொல்லுவேன். இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜா சவுல், 2வது தாவீது, தாவீதுக்கு பிறகு சாலமோன், சாலமோனுக்கு பிறகு அவருடைய மகனாகிய ரெகோபெயாம். அந்த ரெகோபெயாமின் நாட்களில் அந்த தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டது. எரோபெயாம் வந்து வடக்கு தேசத்திற்கும் தெற்கு தேசத்திற்கு ரெகோபெயாமும், அல்லது தாவீதினுடைய வம்ச வழியில் வருகிறவர்கள் தெற்கு ராஜ்யத்திற்கும் ராஜாவாக இருந்து ஆளுகை செய்ய ஆரம்பித்தாங்க. தெற்கு ராஜ்யத்திற்கு தலைநகர் எருசலேம், வடக்கு ராஜ்யத்திற்கு பல தலைநகரங்கள், பிற்பாடு சமாரியா அதனுடைய தலைநகராக மாறியது. இப்படி இந்த 2 ராஜ்யங்களாய் பகுக்கப்பட்டது. 2 தேசத்தாரும் பாவம் செய்தார்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தாங்க. நல்ல ராஜாக்கள் இருந்த பொழுது தேசமும் நல்வழிப்பட்டது. பொல்லாத ராஜாக்கள் வந்த பொழுது ஜனங்களும் விக்கிர ஆராதனையிலும் பாவங்களிலும் அவர்கள் விழுந்து போனார்கள். இதில் ரொம்ப மோசமாக போனது, சீக்கிரமாக ஆண்டவரை விட்டு வழி விலகி போனது யாருன்னா வடக்கு ராஜ்யம். 10 கோத்திரங்களை உள்ளடக்கிய அந்த வடக்கு ராஜ்யம் ஒரு குறிப்பிட்ட வம்சத்தில் வருகிற ராஜா ஆளுகை செய்யலை, பல வம்ச ராஜாக்கள் ஆளுகை செய்தாங்க. சீக்கிரமாய் ஆண்டவரை விட்டு விலகி போனார்கள், விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு பல தீர்க்கதரிசிகளை, வல்லமையான தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். எலியா, எலிசா போன்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் அந்த வடக்கு ராஜ்யத்துக்கு தீர்க்க தரிசனம் சொன்னவங்க தான். ஆனாலும் அந்த கொஞ்ச காலம் அவங்க நல்லா இருப்பாங்க, பிறகு சீக்கிரமாக வழி விலகி போய் விடுவார்கள். கர்த்தர் அவர்களை கிமு 722 அசீரிய ராஜாக்களின் கையில் ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுத்தார். அசீரிய சாம்ராஜ்யம் எல்லாம் இந்த 10 கோத்திரத்து மக்களும் சிதறடிக்கப்பட்டாங்க. திரும்ப அவர்கள் ஒரு சொந்த தேசத்தை அவர்கள் அடையவே இல்லை, திரும்பி வரவே இல்லை. சிதறி போனவர்கள் அவர்கள் பிற ஜாதிகளோடு கலந்து புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறபடி சமாரியர் என்கிற ஒரு கலப்பு இனத்தவராய் மாறி போனார்கள். தன் சகோதரியாக இஸ்ரவேலுக்கு நடந்ததை படிப்பினையாய் கொண்டு இந்த யூதா திருந்துவாள் என்று சொல்லி கர்த்தர் பார்த்தார். ஆனால் தொடர்ந்து யூதாவும் வழி விலகி போகவே, நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன்,
கர்த்தர் 586 கிமு 586 அவர்களை முழுவதும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் அடிமைகளாய் அவர்கள் பாபிலோன் சாம்ராஜ்யம் எங்கும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. வெறும் கொஞ்சம் வயதானவங்க, கை கால் ஊனமுற்றவர்கள், ராஜாவுக்கு பிரயோஜனம் இல்லை என்று கருதப்பட்டவங்க தான் எருசலேமில் விட்டுவிடப்பட்டார்கள். மற்ற எல்லாரும் சிதறி போனாங்க. பல 3 கட்டமாய் நடந்த படையெடுப்பில் இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்களும் இன்னும் பலரும் சிறையிருப்பிற்கு அவர்கள் கடந்து சென்றார்கள். அந்த 586 அவர்களுடைய சிறையிருப்பின் காலம் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா முன்னறிவித்திருந்தார். 70 வருஷங்களின் முடிவில் நான் உங்களை திரும்பவும் எருசலேமுக்கு கொண்டு வருவேன். உங்களை பற்றி நான் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகளே என்று சொல்லி கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா உரைத்திருந்தார். அதன்படி ஒரு முதல் அணியினர் சிறையிருப்பில் இருந்து முதல் அணியினர் அவர்கள் 536 ஒரு 50 வருடத்திற்கு பிறகு முதல் அணியினர் எருசலேமுக்கு திரும்பினாங்க. எருசலேமுக்கு திரும்பி வரும்பொழுது அவர்களுக்கு கோரேஸ் மன்னன் கொடுத்த கட்டளை, போய் என்னுடைய ஆலயத்தை, தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்யுங்க, உங்களுடைய ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்லி அவர்களுக்கு அனுமதி கொடுத்து அனுப்பினார். வந்தவர்கள் அவர்கள் எருசலேமில் ஆலயத்தை கட்டினார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சிறையிருப்பில் போயிருக்கும் பொழுது அந்த வடக்கு ராஜ்யத்தினர் அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பவே இல்லை. ஆனால் சிறையிருப்புக்கு போன இடத்துல இந்த யூதா தேச மக்கள் அவர்கள் பக்தி உள்ளவர்களாக மாறினாங்க, கர்த்தரை தேடினார்கள். சிறையிருப்பில் இருந்த நாட்களில் தான் ஜெப ஆலயங்கள் உண்டானது. அவர்கள் இருக்கிற இடங்களில் கூடி நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறதற்கும் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறதுக்கும் அவங்க தீர்மானித்தார்கள். வேத பாரகர்கள் என்று சொல்லப்படுகிற வேதத்தை போதிக்கிறவர்கள் அந்த நாட்களில் தான் எழும்புனாங்க. அவர்கள் சிறையிருப்பில் இருந்த யூதர்களுக்கு வேதத்தை போதித்தார்கள். பாபிலோன் நதிக்கரையில் உட்கார்ந்து பாடுகிறாங்க, நாங்கள் எருசலேமை நினைக்கிறோம், அந்த எருசலேமை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக என்றெல்லாம் அவர்கள் புலம்பல் பாடுகிறாங்க. பக்தி உள்ளவர்களாய் மாறினார்கள். சிலருக்கு வாழ்வில் அடி பிரச்சனை விழுந்தா தான் அவங்க கர்த்தரை என்ன செய்வாங்க, தேடுவாங்க. அது நல்ல முறை அல்ல. கர்த்தர் உங்களை என்ன ஆசீர்வாதமாக வைத்திருக்கும் பொழுதே சீராய் கிரமமாய் நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? ஸ்தோத்திரம். வடக்கு ராஜ்யத்தை போல கர்த்தரை தேடாமலே பின்வாங்கி போகிறத விட இது பரவாயில்ல தான். அப்படி கர்த்தரை தேடினாங்க. கர்த்தர் தாம் வாக்கு பண்ணினதை நினைவு கூர்ந்து முதல் அணியினர், முதல் படையெடுப்பு நடந்தது இருந்து, அதாவது 606 கணக்கிட்டால் 70 வருஷம் முடியும் பொழுது முதல் எருசலேமுக்கு திரும்புகிறதும் தொடங்கியது. வந்தவங்க ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டாங்க. எஸ்ரா புஸ்தகத்தில் அதை பற்றி வாசிக்கிறோம். மிகுந்த கலிகூறுதல், சந்தோஷம் அவர்களுக்குள்ள உண்டாயிற்று. ஆலயம் ஏற்கனவே இருந்த இடத்துல அஸ்திபாரம் போட்டு அதை கட்ட தொடங்கினாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கலை. அங்கே ஏற்கனவே பாபிலோன் மன்னன் குடியேற்று வைத்திருந்த ஜனங்கள் இவங்க திரும்பவும் வந்தாங்க. நம்முடைய நிலமெல்லாம் திரும்ப போகிறது, நமக்கு இருக்கிற அதிகாரம் பதவிகள் எல்லாம் போகிறது என்று இவர்கள் பயந்து இவங்க ராஜாவுக்கு கடிதம் எழுதுகிறாங்க. இவர்களை பற்றி நீங்க விசாரித்து பார்க்கணும், கலகம் பிடித்தவர்கள். இவங்க ராஜாவுக்கு ஒழுங்கா வரி கொடுக்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, எப்பொழுதும் எதிர்த்தே நிற்பாங்க. இப்போ ஆலயத்தை வேற கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நினைச்சதெல்லாம் தடைப்படலை, கைகூடி வருகிறது என்று அவர்கள் துணிந்து செயல்படுகிறாங்க. அந்த வேலையை தடை பண்ணணும்னு சொல்லி ராஜாவுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். ராஜாவுக்கு நேரம் இல்லையோ என்னவோ, அவர் ஒரு தனியாக ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிட்டார், அடுத்த உத்தரவு வருகிற வரைக்கும் வேலையை என்ன செய்யுங்க, நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லி மட்டும் அங்கே ஆளுகை செய்த தலைவர்களுக்கு கடிதம் அனுப்பிட்டு அவர் தன் அலுவலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். கடிதம் வந்த உடனே அவர்கள் வேலையை நிறுத்தினாங்க. ஆரம்பித்த வேலை இப்போ என்ன செய்யுது, நின்று போகிறது. வேலை நின்று போய்விட்டது, ஆலய கட்டுமான பணி நின்று போய்விட்டது. ஜனங்கள் அவங்க தங்களுடைய வீடுகளை கட்ட ஆரம்பிச்சாங்க, தோட்டம் துறவுகளை வைக்க ஆரம்பிச்சாங்க. கீழ் வீடு பத்தாதுன்னு மாடி வீடு கட்டினாங்க, இந்த வீடு பத்தாதுன்னு இன்னும் வேற வீடு கட்டினாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள ஆரம்பித்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் தீர்க்கதரிசியாகிய ஆகாய் இளம் தீர்க்கதரிசியாகிய சகரியாவோடு கூட சிறையிருப்பில் இருந்து எருசலேமுக்கு வருகிறார். ஏறக்குறைய 520 வருகிறார் என்று வைங்களேன்.
520 வருகிறார். இவர் சிறையிருப்புக்கு போனவர். சிறையிருப்பில் இருந்து இவர் திரும்ப வருகிறார். வந்த பொழுது கர்த்தர் அந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமா பேசின வார்த்தைகள் தான் இந்த ஆகாய் தீர்க்கதரிசின புஸ்தகமாக 2 அதிகாரங்கள் 38 வசனங்களில் இடம் பெற்றிருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் அங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்து இந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலம் பேச தொடங்குகிறார். முதல்ல பேசினது அங்கே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கும் பொழுது, ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் சேல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், எப்போ தரியு ராஜாவினுடைய 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதி, சற்று அந்த தேதியை முடிஞ்ச அளவு ஞாபகம் வைத்துக் கொள்ள கேட்கிறேன். ஆண்டவர் அவன் மூலமா சொன்ன செய்தி என்ன? இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாலாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தி ஆகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்த ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ந்து அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது அந்த முதலாவது கர்த்தர் பேசுகிற அந்த செய்தியினுடைய சாராம்சம் என்னவென்றால், என் வீடு பாலாய் கிடக்குது, நீங்க மச்சுப்பாவப்பட்ட வீடுகளில் நீங்க குடியிருக்கிறீங்க, நீங்க சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில அதை போடுகிறான், நீங்க செய்கிறதுல நான் திருப்தியா இல்லை, பிரியமா இல்லை, என் ஆலயத்தை கட்டுங்க, அதுல நான் பிரியமா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இங்கு இந்த ஒரு 50 ஆண்டு நிறைவு, ஒரு ஆலய பிரதிஷ்டை, ஒரு விசேஷித்த நாளில் நாம் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிற செய்தி என்னவென்றால், பழைய ஏற்பாட்டில் ஆலய கட்டிடங்க, புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் தான் அந்த ஆலயம். ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். உற்சாகமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தான் அந்த ஆலயம். கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு எனக்கு தருகிற செய்தி, என்னுடைய ஆலயம் பாலாய் கிடக்கிறது, என் ஆலயத்தை கட்டுங்க. உலகத்துல சொத்து சுகம் வீடு வாசல் நிலம் பொலம் படிப்பு வேலை நகை சம்பாத்தியம் பட்டம் பதவி இவைகளெல்லாம் பெருக்கணும்னு ஓடிட்டே இருக்கிறீங்க. என் ஆலயம் பாலாய் கிடக்கிறது. மை டெம்பிள் இஸ் இன் ரூயின். என் ஆலயம் பாலா கிடக்குது, என் ஆலயத்தை கட்டுங்க. நீங்க எத்தனை தான் கோடி கோடியா சம்பாதிச்சாலும், மாடி மேல மாடி கட்டி குடியிருந்தாலும் உங்களுக்கு திருப்தி வாழ்க்கையில இல்லை, நிம்மதி இல்லை. புத்தலான பையில போடுகிறது போல இருக்கிறது. இன்னும் சேர்த்துட்டா இன்னும் கட்டிட்டா என் வாழ்க்கையில திருப்தி வந்துடும் நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆலயம் பாலாய் கிடக்கிறது. இந்த நாளில் இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது, 50வது ஆண்டுக்காக அடியெடுத்து வைக்கும் பொழுது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆலயங்களை பிரதிஷ்டை பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட திரும்பி பார்த்து சொல்லுங்க, இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுங்க, இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமேன். ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகருடைய ஜெபம் எல்லாம் சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான பதிலை தாரும் ஆண்டவரே. அநேகருடைய வேத வாசிப்பெல்லாம் அந்த கேலண்டர்ல இருக்கிற ஒரு வாக்கு தத்துவமோ ஒரு வசனமோ, கிரமமான வேத வாசிப்பு எங்க, கிரமமான ஜெபம் எங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினாரே, அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே அவர் ஜெபம் பண்ணினாரே, அவர் வழக்கமாய் ஜெபித்தாரே, இரவெல்லாம் ஜெபித்தாரே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த நாளில் சொல்றார், இந்த ஆலயத்தை கட்டுங்க என் பிள்ளையே, இந்த ஆலயத்தை கட்டுங்க. ஒரு முறை உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு இந்த நேரத்தில் அர்ப்பணித்து பிரதிஷ்டை பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆலயத்தை உமக்குன்னு நான் பிரதிஷ்டை பண்றேன்ப்பா, இந்த ஆலயத்தை உமக்கு என்று அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. இந்த ஆலயம் உலகம் பணம் காசு பட்டம் பதவின்னு பின்னால ஓடுறத இல்லாம
ஆண்டவரே, உம்மை தேடுறதுக்கு, உங்க பாதத்துல நேரம் செலவிடுகிறதற்கு, உம்மோடு உறவாடுகிறதற்கு நீர் வந்து தங்கி இருக்கிற ஒரு ஸ்தலமாய், எப்பொழுதும் உங்களுடைய பிரசன்னத்தால நிரம்பி இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையா இருப்பதற்கு நான் என்னை அர்ப்பணம் பண்ணுகிறேன், இந்த ஆலயத்தை படைக்கிறேன்னு சொல்லுங்க. அன்றைக்கு அந்த செய்தி வந்த பொழுது அந்த ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள், ஆலயத்தை கட்ட தொடங்கினாங்க. கை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட தொடங்கினாங்க. இந்த இடத்துல இருக்கிற நீங்க, ஆமென், இந்த ஆலயத்தை நல்ல ஆலயத்துக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் இதுல பிரியமா இல்லை, இந்த ஆலயங்கள்ல அவர் பிரியமா இருக்கிறார். உங்க ஆலயத்தின் மேல அவர் பிரியமா இருக்கிறார். எல்லாம் அது மகிமையா இருந்து உங்க வாழ்க்கையில் அந்த கர்த்தருடைய மகிமை இல்லை என்று சொன்னால், இந்த ஆலயங்கள் வெறுமையா இருக்குமே ஆனால், இந்த ஆலயங்களுக்கு தேவனோடு கூட தொடர்பு இல்லாது இருக்குமானால் கர்த்தர் அதை வெறுக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்றார், இந்த ஆலயத்தை கட்டுங்க, என்ன ஆலயத்தை கட்டுங்க, நான் அதன் மேல் என்னவா இருப்பேன், பிரியமா இருப்பேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது முறை கர்த்தர் பேசுகிறார். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 7ஆம் மாதம் 21ஆம் தேதியில் முதல் முறை கர்த்தர் பேசினது 6ஆம் மாதம் 1ஆம் தேதியில். இப்போ ஏறக்குறைய 50 நாள் கழித்து மறுபடியும் கர்த்தர் பேசுகிறார். 7ஆம் மாதம் 21ஆம் தேதியில் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர் என்னை செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடு ஜனத்தில் மீதியானவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனை நீ திடன்கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களை நீங்கள் திடன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். 7ஆம் வசனம், சகல ஜாதிகளை அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது, என்னுடைய சேனை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கல் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் 2வது முறை பேச காரணம் என்ன? சதா பேசிட்டு இருக்க மாட்டார், அவசியமா இருந்தா கர்த்தர் பேசுவார். ஆமென். சில ஊழியக்காரங்க சொல்றபடி இன்னைக்கு 4 முறை பரலோகத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், 5 முறை இயேசுவை பார்த்தேன், இப்படிலாம் இன்னைக்கு கதை கட்டுகிறார்கள். வாயை பிளந்துட்டு டிவியை பார்த்துட்டு இருக்கிற ஜனம் இருக்கத்தான் செய்யுது. எங்க பாஸ்டர் ஒருக்கா கூட பரலோகத்துக்கு போனது இல்லையே, எங்க பாஸ்டர் ஒருக்கா கூட இயேசுவை பார்த்தது இல்லையா, ஆனா இந்த டிவியில பேசுறவர் இதுவரை 1000 முறை இயேசுவை பார்த்துட்டேன்னு சொல்றாரு. அப்படிலாம் வாயை பிளந்து கதை கேட்குற ஜனம் இருக்குது. அப்படி பார்த்தா ஏதாவது ஒன்று நடக்கணுங்க. ஆமென் சொல்லலாமா? என்ன இங்கே ஆண்டவர் 50 நாள் கழிச்சு மறுபடி பேசுகிறார். there was a need, ஒரு தேவை இருக்கிறது. தேவை என்ன என்றால், தேவை என்ன, அங்கே பழைய ஆட்கள், பழைய சாலமோன் கட்டின தேவாலயத்தை பார்த்தவங்க அங்கே இருக்கிறாங்க. இந்த ஆகாய் தீர்க்கதரிசியை போலவே அங்கே வேறு பலரும் இருக்கிறாங்க. இளைஞர்கள் உற்சாகமாக வேலை செய்கிறாங்க. வேலை செய்யும் பொழுது இந்த வயதானவர்கள் வந்து இவங்க செய்கிற வேலையை பார்த்து, என்ன வேலை செய்கிற, இதெல்லாம் கட்டடமா, ஒரு நாய் ஏறி ஓடி போச்சுன்னா விழ போகுது. நாங்கள் பார்த்துருக்குறோம், சாலமோனுடைய ஆலயத்தினுடைய மகிமையே வேற, அழகே தனி, தங்கத்தை கொட்டி உருக்கி அவர் கட்டி இருந்தாரு. என்ன வெள்ளிக்கு கணக்கே இல்லை, என்ன அழகு, எவ்வளவு மேன்மை, என்ன சிறப்பு, என்ன பிரமாண்டம், நீங்களும் கட்டுறீங்களே ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு சொல்லி வேலை செய்கிறவங்களை அதைரியப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. வேலை செய்கிறவங்களுடைய உற்சாகத்தை தனியே பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்போதான் இப்போ வேலைக்கு வர்றவன் காலையில் 6 மணிக்கே எழும்பி வேலைக்கு வந்தவன் 8 மணிக்கு வர ஆரம்பிக்கிறான், 10 மணிக்கு ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் பேர் முடியலைன்னு வீட்டில் படுத்துக்கிடுறான். வேலை இப்போ சொனங்குகிறது, வேலை மெதுவாகிறது. அப்போ ஆண்டவர் வேலை செய்கிறவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு தான் பேசுகிறார். முந்தின ஆலயத்தை பார்த்தவங்க உங்களில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களுக்கு இந்த ஆலயம் அதோடு ஒப்பிடும்போது ஒன்றும் இல்லாதது போல் தெரிகிறது அல்லவா?
அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனாலும் செருபாபேலை நீ திடன் கொள், வேலை செய்யறவங்களை திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், நான் உங்களோட கூட இருக்கிறேன். முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை பார்க்கலாம், இந்த பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை எப்படி இருக்க போகிறது? பெரிதா இருக்க போகிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இன்றைக்கு நமக்கு தேவனுடைய செய்தி என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறவர், இஸ் அ மோட்டிவேட்டர். அவர் நம்மிடத்துல பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கல, நம்முடைய பெஸ்ட்டை அவர் கேட்கிறார், சிறந்ததை ஆண்டவர் கேட்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நமக்குள்ள இருக்க வேண்டியது கிறிஸ்துவின் ஆவி. பிசாசு தான் குற்றப்படுத்துகிறவன், அவன் தான் அக்யூசர், அவன் தான் குறை சொல்றவன், குற்றம் கண்டுபிடிக்கிறவன். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி அல்ல. உண்மையாய் பிரயாசப்படுகிறவர்களை கை தட்டி தோல்ல தட்டி உற்சாகப்படுத்தி அவர்களை தட்டி எழுப்புகிறவர். ஒரு கைத்தட்டு கொடுங்களேன் அந்த ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. அதுதான் அங்க பார்க்கிறோம். இந்த வயதான ஆட்கள் எல்லாம் இவங்களை டிஸ்கரேஜ் பண்ணும்போது ஆண்டவரோ அவர்களை என்கரேஜ் பண்றார். கோ ஃபார்வர்ட், டூ இட், ஐ ஆம் வித் யூ, ஹோலி ஸ்பிரிட் இஸ் வித் யூ. பரிசுத்த ஆவியானவரோட இருக்கிறார், செய். சாலமோன் கட்டின ஆலயத்தோட ஒப்பிடும்போது இது புவர் தாங்க. ஆனா அவங்க தங்களுடைய முழு இருதயத்தை கொடுக்கறாங்க, முழு பலத்தை கொடுக்கறாங்க, உற்சாகமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இருக்கிறத நல்லா பயன்படுத்துறாங்க. ஆண்டவர் அதை தான் பார்க்கிறார். ஆமென் சொல்லலாமா? நான் பாஸ்டர் வில்சனை பார்த்துருக்கிறேன், ஆனால் ரொம்ப பழக்கம் இல்லை. இன்னைக்கு தான் நிர்மல் எபியை முதல்ல பார்க்குறேன். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, சிலர் இருக்கலாம் பாஸ்டரோட ஒப்பிட்டு இவர் எப்படி செய்கிறார் என்ன அப்படின்னு பார்க்குற, குறை கண்டுபிடிக்கிற, குற்றம் சொல்லுகிற, அல்லது இன்னும் பெஸ்ட்டாக செய்யலாமே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஆண்டவர் தம்முடைய தாசனை அபிஷேகம் பண்ணி இந்த இடத்துல வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? இந்த சபையாராகி உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஆவி என்னன்னா, பிசாசனுடைய குற்றம் கண்டுபிடிக்கிற, குறை சொல்ற ஆவி கிடையாது. கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்குமானா, பாஸ்டர் உங்களோட நிற்கிறோம், நாங்கள் எங்கள் தோள்களை கொடுக்குறோம், உங்கள் ஊழியத்தை ஜெபத்தாலும் பொருளாலும் எல்லாத்தாலும் தாங்குகிறோம், உங்கள் தரிசனம் தான் எங்களுடைய தரிசனம், நாங்கள் நின்று நம்ம சேர்ந்து செய்வோம் பாஸ்டர், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்று நீங்கள் உற்சாகப்படுத்துவீங்கன்னு சொன்னா, உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். இந்த சபையானது இப்பொழுது இருக்கிறது போல இன்னும் 1000 மடங்கு பெருகும்படி கர்த்தர் கிரியை செய்வார். இங்க உள்ளூர்லையும் வெளியூர்லையும் வெளி மாநிலங்கள்லையும் தேசத்தின் எல்லையெங்கும் உலகத்தின் கடைசி வரைக்கும் இந்த சபையினுடைய புகழ் ஒலிக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அவர்களை திடப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறாருங்க. மறுபடி வேலை உற்சாகமா நடைபெறுகிறது, மறுபடி வேலை உற்சாகமா நடைபெறுகிறது. ஒரு 7 நிமிஷம் இருக்குது, முடிச்சிருவேன். என்ன ஸ்தோத்திரம். மறுபடி வேலை உற்சாகமா நடக்குது. கொஞ்சம் நான் வேகமா போனோம். அடுத்து 3வது முறை கர்த்தர் பேசுகிறார். அதை 10ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறோம். 10ஆம் தரியுவின் 2ஆம் வருஷம் 9ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. ஏறக்குறைய 2 மாதத்துக்கு பிறகு மறுபடி கர்த்தர் பேசுகிறார், ஆகாயின் மூலமா பேசுகிறார். மறுபடியும் செருபாபேலோடும் யோத்சாதாக்கின் குமாரனாகிய யோசுவாவோடும் ஜனங்கள் எல்லாரோடும் கர்த்தர் பேசுகிறார். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தை ஆகிலும் சாதத்தை ஆகிலும் திராட்சரசத்தை ஆகிலும் எண்ணெய் ஆகிலும் மற்றெந்த போஜன பதார்த்தத்தை ஆகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியரிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக பரிசுத்தம் ஆகாது என்றார்கள். பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக தீட்டுப்படும் என்றார்கள். அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டிருக்கிறது. கவனிங்க, என்ன இந்த 3வது செய்தி ஆகாய் மூலமா பேச காரணம் என்ன? வேலை செய்யறாங்க, ஆலய கட்டுமான பணி நடந்து வருகிறது. ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில சில பரிசுத்த குலைச்சலான காரியம்.
நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆமென் சொல்லுவீங்களா? அவர் பரிசுத்தர். அங்கே நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஒரு பிரமாணத்தை அங்கே ஜனங்களிடத்தில் கேட்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்தமானது, பரிசுத்தமானது. இந்த பைபிள் வந்து பரிசுத்தமானதுன்னு வைங்களேன். இந்த பரிசுத்தமானது, இந்த போன் வந்து தீட்டானது வைங்க. இந்த தீட்டானதை தொட்டா இது பரிசுத்தம் ஆகுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்க சொல்றார். அவர்கள் வேத நியாயத்தை சொல்றாங்க, பரிசுத்தம் ஆகாது என்று சொல்லுகிறாங்க. அதே நேரத்தில் இந்த தீட்டானது பரிசுத்தமானதை தொட்டால் இது தீட்டாகுமா அப்படின்னு கேட்க சொல்லுகிறார். அவங்க சொல்றாங்க ஆமா தீட்டாகும் என்று சொல்லுகிறாங்க, தீட்டுப்படும் என்று சொல்லுகிறார். நான் சிம்பிளா உங்களுக்கு அதை விளக்கி சொல்லி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நீங்க இங்க வந்து எனக்கு படைக்கிற காணிக்கையும் அப்படியே இருக்கிறது, தீட்டா இருக்குது, என்னால் அதை அங்கீகரிக்க முடியலை, என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் அசுத்தம் இருக்கிறபடினால நீங்க கொடுக்கிற காணிக்கை பரிசுத்தமானது தான், நீங்க ஏறெடுக்கிற துதி பரிசுத்தமானது தான், பாடல் பரிசுத்தமானது தான், செய்கிற ஊழியம் பரிசுத்தமானது தான், பண்ற பிரசங்கம் பரிசுத்தமானது தான், என்ன ஆண்டவருக்காக செய்கிற பணிகள் பரிசுத்தமானது தான். ஆனால் உங்களுக்குள்ள தீட்டு இருக்கிறபடினால, உங்களுக்குள்ள அசுத்தம் இருக்கிறபடினால நீங்க படைக்கிற அவைகள், நீங்கள் எனக்கு செய்கிறவைகளும் எப்படி இருக்கிறது? தீட்டாகவே இருக்கிறது. என்னால் அதை அங்கீகரித்து உங்களை ஆசீர்வதிக்க முடியல என்பதை கர்த்தர் இந்த செய்தியின் மூலம் ஜனத்தோட பேசுகிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது நான் சொல்றது? கையை உயர்த்தி ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். வீட்டில் மாமியார் மருமக சண்டை, கெட்ட வார்த்தை, என்ன போதகரை பற்றி புரணி, வேற திருட்டு, தொழிலில் பொய், நேர்மை இல்லை, பல்வேறு காரியங்களை செஞ்சுட்டு இந்த இடத்துல வந்து பரிசுத்தமா பவியமா ஆராதனை உமக்கே அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ செலுத்துகிற ஆராதனை எனக்கு வெறுப்பா இருக்குது, நீ செலுத்துகிற காணிக்கை எனக்கு வெறுப்பா இருக்கிறது, அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை, ஏனென்றால் உன்னிடத்துல பாவம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும். அப்பந்தான் அதன் முடிவில் ஆண்டவர் சொல்றாரு அந்த 19ஆம் வசனத்துல, நான் இன்று முதல் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். உங்களுடைய வாழ்க்கை எனக்கு உகந்ததாய் மாறும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கை எனக்கு உகந்ததாய் மாறும் பொழுது நான் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். இந்த ஒரு அந்த ஆசீர்வாதம் என்கிற அந்த வார்த்தையை மட்டும் உங்கள் முன்னால சற்று விளக்கிட்டு நான் கடந்து செல்லுகிறேன், முடிக்க விரும்புகிறேன். அந்த ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை எபிரேய மொழியில பாராக் என்று இருக்கிறது. பாராக் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னா, என்ன அர்த்தம்னா, நான் உன்னை புகழுவேன், நான் உன்னை மெச்சி கொள்ளுவேன், உன்னை பாராட்டுவேன், உன்னை குறித்து நான் உயர்த்தி பேசுவேன். நிறைய நேரம் நம்ம ஆசீர்வாதம் என்று சொன்ன உடனே பணம், பொருள், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, பட்டம், பதவி, இதைத்தான் பிளெஸ்ஸிங் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் என்பது அவர் உங்களை என்னை புகழ்கிற இடத்துல நாம் வரணும். ஆமேன். உங்களை என்னை அவர் மெச்சி கொள்ளுகிற இடத்துல வரணும். ஒரு சிறு பிள்ளை இருக்கிறான், என்ன அவன் போய் அவங்க தாத்தாட்ட போய் முழங்கால் போட்டு, தாத்தா என்னை பிளஸ் பண்ணுங்க தாத்தா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா அப்படின்னு கேட்டா, அவர் உடனே இருடா மகனே அப்படின்னு போய் பீரோவை திறந்து ஒரு பெரிய பெட்டியை கொண்டு வந்து, இதில் நிறைய தங்க காசு இருக்குது, இதில் நிறைய வைரம் வைடூரியெல்லாம் இருக்குது, இந்தா வச்சுக்கோ அப்படியா சொல்லுவார்? இல்லை. அவர் என்ன சொல்லுவார்? அந்த தாத்தா ஆசீர்வதியும்னு சொன்ன பேரண்ட்டை சொல்லுவார், நீ நல்லா இருப்படா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்டா, நீ சுகமாக இருப்படா, நீ மனுஷருடைய தயவை பெற்று நல்லா வாழ்வடா, நீ உன் அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமாக இருப்பாய், நீ இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி அவனை புகழ்ந்து மெச்சி அவனை உயர்த்தி பேசி ஆசீர்வதிப்பார் அல்லவா? அதுதாங்க ஆசீர்வாதம். ஆமென் சொல்லலாமா? பணம், காசு, பட்டம், பதவி, செல்வம் எல்லாம் ஆசீர்வாதங்கள். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், அதெல்லாம் என்ன? ஆசீர்வாதங்கள், பிளெஸ்ஸிங்ஸ். ஆனால் பிளெஸ்ஸிங் என்பது பாராக், ஆண்டவர் உயர்த்தி பேசுறது. கர்த்தர் மோசேயை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன், சாந்த குணம் உள்ளவன், அதுதான் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லலாமா? தாவீது ஆண்டவர் ஆசீர்வதித்தார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன்,
என் இருதயத்தில் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றும். அதுதான் கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, இப்படியே சொல்லிட்டே போகலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிறார். வானம் திறக்கப்பட்டது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். பிதாவாகிய தேவன், இட்ஸ் an act of commitment. அந்த ஞானஸ்நானங்கிறது என்ன? பிதாவாகிய தேவன் குமாரனை என்ன செய்யறாருங்க? ஆசீர்வதிக்கிறார். மறுபடியும் மறுரூப மலையில் அதே பார்க்கிறோம். மறுரூப மலையில வானம் திறக்கப்படுகிறது, ஒரு சத்தம் உண்டாகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்கள் என்று சொல்லி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. அதுதான் ஆசீர்வாதம் என்பது. ஆமென். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, என்ன இல்லைங்க? ஆசீர்வாதம் இல்லை. ஆர் யூ லிசனிங்? கவனிக்கிறீங்களா நான் சொல்றத? நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, ஆனால் ஆசீர்வாதம் இல்லை. இந்த சபை பிரதிஷ்டை நாளில ஸ்தோத்திரம், ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதங்களை அல்ல, ஆசீர்வாதத்தை தேடுறதுக்கு தீர்மானம் பண்ணுவோம். இதை நன்றாய் அறிந்திருந்த தாவீது ஜெபிக்கிறான். அவன் வீடெல்லாம் ஆசீர்வாதத்தால் நிரம்பி இருக்கு, ஆசீர்வாதங்களால் நிரம்பி இருக்குங்க. ஆசீர்வாதங்களுக்கு அவனுக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் அந்த தாவீது ஜெபிக்கிறான், தேவரீர் உம்முடைய இந்த பாராக்கு பிளஸிங்னால, உம்முடைய ஆசீர்வாதத்தினால உமது அடியானுடைய வீட்டை என்றென்றைக்கும் என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. அவன் ஆசீர்வாதங்களை கேட்கல, என்ன கேட்கிறான்? ஆசீர்வாதத்தை கேட்கிறான். உங்க ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல போனா, யாக்கோபுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நிறைய இருந்துச்சு, அதுக்காக தான் சகோதரனை ஏமாத்தினான். ஆசீர்வாதங்களை தேடி 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 போனா அவனை 4 பெரிய பரிவாரம் உள்ள ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கிடைச்சதுங்க. ஆனா அவனுடைய வாழ்வில் என்ன இல்லை? ஆசீர்வாதம் இல்லை. இதை அவன் ஒரு கட்டத்தில் உணர்ந்தான். ரியலைஸ்ட். யாப்போக்கு நதிக்கரையில் தனியா இருக்கிறான், குடும்பத்தை மக்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு தேவனோட போராடுறான். ராத்திரி முழுசும் தேவனோட போராடுறான். ஆண்டவர் சொல்றார், பொழுது விடுகிறது, நான் போகட்டும். இல்லை ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் என்ன செய்ய விட மாட்டேன், போக விட மாட்டேன். கையை உயர்த்தி அல்லையா சொல்லுங்களேன். அவன் சொல்றது என்ன? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஏராளமாக இருக்குதுப்பா, ஆனால் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் உணராம போனேன், உங்க பிளஸ்ஸிங் எனக்கு இல்லை. அங்கே ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்ன? யாக்கோபு. இன்றையிலிருந்து உன் பேர் என்ன இல்லை? யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லி கர்த்தர் அவனை என்ன செய்யறாருங்க? ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நான் உங்களிடத்துல கேட்கிறேன், ஆசீர்வாதங்கள் வேண்டுமா? ஆசீர்வாதம் வேண்டுமா? நான் சொன்னது கேட்டுச்சா கேட்கலையா? கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுவீங்களா? நான் திருப்தியா போவேன். ஆசீர்வாதங்கள் வேண்டுமா? ஆசீர்வாதம் வேணுமா? எங்க ஆசீர்வாதத்தை தேடின ஆசீர்வாதங்கள் கிடைக்காம போயிருமோன்னு பயப்படுறீங்களோ? ஆண்டவர் சொல்றார், முதலாவது மத்தேயு 6:33 படியா சொல்றேன், முதலாவது ஆசீர்வாதத்தை தேடுங்க, அப்பொழுது ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அல்லது இன்னொரு வார்த்தையில, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஆசீர்வாதங்களை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாத ஆசீர்வாதங்களால தான் வேதனை, அழுகை, பிரச்சனை, சமாதானம் இல்லை, சண்டை, கோர்ட்டு கேஸு, அது இதுன்னு இருக்குது. ஆண்டவரை பிரியப்படுத்தும் போது, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற இடத்திற்கு உங்கள் லைஃப் வரும் பொழுது கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணுவாருங்க. தாவீது மாதிரி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், இவள் என் இருதயத்துக்கு ஏற்றவள், எனக்கு பிரியமான புருஷனாகிய தானியேல். ஆண்டவர் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். கடைசியா இந்த வார்த்தையை பாஸ்டருக்காக நிர்மலேபிக்காய் சொல்லி முடிக்கிறேன். கடைசி 4வது செய்தி வந்து, இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் செருபாபேல். செருபாபேலுக்கு மாத்திரம் உரிய கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் செருபாபேலை பார்த்து சொன்னார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலே, குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனை, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமா, சிக்னட் ரிங்கா, அதை வியாக்கியானம் பண்றதுக்கு போகல, மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்றார்.